மே மாதத்தின் முதல் நாளிலே திருச்சபை தொழிலாளரான புனித சூசேப்பருடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. யோசேப்பு என்று அழைக்கப்படுகிற புனித சூசேப்பருக்கு 2 பெரிய திருவிழாக்கள். ஒன்று மார்ச் மாதம் 19ஆம் தேதி, 2வது மே மாதம் 1ஆம் தேதி. மார்ச் 19ஆம் தேதி புனித யோசேப்பு இயேசுவின் வளர்ப்பு தந்தை தூய கன்னிமரியாளின் கணவர் என்று அந்த திருவிழா அழைக்கப்படுகிறது. இன்றைய திருவிழா தொழிலாளரான புனித யோசேப்பு. இது கடந்த நூற்றாண்டின் மத்தியிலே ஏற்படுத்தப்பட்ட திருவிழா. கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்திலே கம்யூனிச தாக்குதல் நிறைய இருந்தது. தொழிலாளர்களுடைய உரிமைகள், கடமைகள், இதை பற்றியெல்லாம் நிறைய பேசினார்கள். அது கடவுள் மறுப்பு கொள்கைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வழிவகுத்து விட்டது. ஆன்மீகமும் உழைப்பும் தொழிலும் சேர்ந்து இருப்பதை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். அதை ஞாபகப்படுத்தவும் தொழிலாளர்களுக்கு சிறந்த முன்மாதிரியும் பாதுகாவலாகவும் இருக்கிறவர் புனித யோசேப்பு தான் என்பதை உறுதிப்படுத்தவும் திருச்சபையால் ஏற்படுத்தப்பட்ட விழா தான் என்று மே மாதம் 1ஆம் தேதி. அவர் தச்சு தொழில் செய்தார் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். அந்த தொழில் செய்துதான் இயேசுவை காப்பாற்றி வளர்த்திருக்க வேண்டும். தூய கன்னிமரியாளுக்கும் எல்லா உதவியும் செய்திருக்க வேண்டும். அதில் நேர்மையோடும் உண்மையோடும் உழைக்கும் பலத்தோடும் இருந்ததனால்தான் அவரால் இயேசுவை வளர்த்தெடுக்கவும் முடிந்தது. கடவுள் பிறந்து விட்டார், எல்லாம் கொட்டிவிடவில்லை. இங்கே உழைப்பின் மூலம் மனிதர்களுடைய மாண்பு உயர்த்தப்பட்டது. அதற்கு புனித யோசேப்பு ஒரு சிறந்த முன்மாதிரி. இன்றைக்கு உழைக்காத சோம்பேறிகள் நிறைய பேர் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். படித்து விட்டார்கள், படித்ததற்கு வேலை கிடைக்கவில்லை என்று சோம்பி திரிகிறார்கள். இல்லை என்றால் உழைக்கிறவர்களையும் மதிப்பதில்லை. பெற்றோர் அல்லது பெரியவர்கள் உழைத்ததை வைத்துக்கொண்டு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் என்றெல்லாம் நினைக்கின்ற ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டே இருக்கிறது. இந்த சூழலிலே எல்லோரும் அவரவர்களுடைய படிப்பு, இடம், வேலை, இதற்கு தக்கவாறு உழைப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். இதை இந்த திருவிழா ஞாபகப்படுத்துகிறது. புனித யோசேப்பின் மூலம் இறையருள் பெற்று உழைப்போம். உழைப்பதன் மூலம் கடவுளுக்கும் புகழ் சேர்க்கிறோம். மறக்க வேண்டாம். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.